Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயதரணி, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இதனால வலிமை அடைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி? அதாவது ஆளும் கூட்டணியில பிரச்சனை வந்தா விமர்சனமா இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எதிர்கூட்டணியில ஒரு பிரச்சனை வந்தா விமர்சனமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது எதிர்கூட்டணியில உள்ள விஷயங்களை அதிகமா பேசி ஊதி பெருசாக்குனாங்க ஒரு காலகட்டத்துல. அதே நேரம் இன்னைக்கு ஆளும் கூட்டணியிலயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் அதிக சீட்டுகள் வேணும்னு கேக்குறாங்க, கூட்டணியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு விசிகே திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. வைகோ அவர்களும் அவங்களுக்கு சீட்டு அதிகமா வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி கம்யூனிஸ்ட்களும் அதிகமான சீட்டுகள் வேணும்னு கேக்குறாங்க. இது மாதிரி எல்லாமே சீட்டுகள் அதிகமா வேணும்னு கேட்பாங்க. அதே நேரம் மூன்றாவது ஒரு அணி அமையும் பொழுது இன்னும் தீவிரமா கேட்பாங்க. இந்த சீட்டுகள் அதிகமா வேணுங்கிறத இன்னும் தீவிரமா கேட்பாங்க. குறிப்பா கூட்டணியில ஆட்சி வேணும், இந்த முறை நல்லா ஓங்கி ஒலிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுல சும்மா ஓங்கி ஒலிச்சிட்டு சீட்டுகள் பேரம் பேசிட்டு அப்படியே திமுகவோட அடிமைகளா கண்டினியூ ஆயிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். இது நிறைய தடவை பார்த்தாச்சு. இதெல்லாம் அந்த அளவுல எல்லா கட்சிகளும் ஒரு நேரத்துல ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கூட்டணிக்குள்ள நெகிழ்ச்சி தன்மையோட தானே இருக்கணும், ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கணும்ல. அதானே எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. அதுதான். ஆமா, அதாவது கூட்டணி ஆட்சி, கூட்டணியா தேர்தலை சந்திக்கிறவங்க கூட்டணி ஆட்சியை ஏன் ஏற்க மாட்டேங்கிறாங்கிற மனநிலை காங்கிரஸ்ல இப்ப ஏற்பட்டு இருக்கு. இது அதிமுக கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, திராவிட கட்சிகள் யாருமே கூட்டணி ஆட்சியை இதுவரைக்கும் ஏத்துக்கல. ஆனா அதே நேரம் மூன்றாவது ஒரு அணி வரும் பொழுது அது வாக்குகளை எவ்வாறு பிரிக்குங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அந்த அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இரண்டு திராவிட கூட்டணிகளும் எவ்வாறு வாக்குகள் பெறுவார்கள், மூன்றாவது அணி எவ்வாறு வாக்குகள் பெறும், அந்த அடிப்படையில இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அவசியப்படுமாங்கிறது இன்னைக்கு முடிவு செய்ய முடியாது. ஆனா சீட்டுகள் அதிகமா வாங்கறது மூலமா அந்த தனிப்பட்ட முறையில் அந்தந்த கட்சிகள் அதிகமான சீட்டுகள் வாங்கும் பொழுது நேச்சுரலா ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் ஏற்படும். அதனாலதான் இப்பயே அந்த சீட்டுகளை அதிகமா கேட்கறது, கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் கேட்கறது, இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முகாந்திரத்தை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ்ங்கிறப்ப இப்பதான் கொஞ்சம் முதுகெலும்போட பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் முதுகெலும்பே கிடையாது, வெறும் திமுகவோட தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கல்ல, கொடுக்கிற இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க, அந்த சாதனை நிகழ்த்திட்டு இருக்காங்கல்ல. ஆமா, கொடுக்கிற இடங்கள் 63 கொடுத்தாங்க 2011ல, 5 வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி அடுத்த தடவை 48 தனிப்பட்ட முறையில். ஆமா, அதுலயும் நான் ஜெயிச்சவன் நானு, அதுல ஜெயிச்சவன் நானு, அது கரெக்ட் தான். 2016ல 45 சீட்டுல 8 பேர் ஜெயிச்சாங்க, அதுலயும் ஜெயிச்சவன் நானு. அதுக்கப்புறம் 2021ல 25 சீட்டு கொடுத்தாங்க, அதுல 18 பேர் ஜெயிச்சாங்க, அதுலயும் நான் ஜெயிச்சவன் நானு, அது கரெக்ட் தான். அந்த அளவுல தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சு அந்த கட்சியில சட்டமன்ற தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இல்லைன்னு உதறி தள்ளப்பட்ட நான் எடுத்த முடிவு. அதுல எந்த தப்பும் யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அந்த அளவுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் வலியுறுத்தினேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புத்தி கூட ஒரு எம்எல்ஏ சீட்டும் கூட ஒரு எம்பி சீட்டும் கொடுத்தாங்க பெண்களுக்கு. அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். கொடுக்கட்டும், என்ன அதிகமா பெண்களுக்கு சீட்டு வழங்கட்டும், சீனாக்கும் கொடுக்கட்டும் சீட்டு அடுத்த தடவை. அந்த அளவுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு கோஷத்தோட தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். ஏன்னா பெண்கள் தலைமை பொறுப்புகள்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காங்கிரஸ் கட்சியை தான் நான் இப்ப காங்கிரஸ் திமுக
இருக்கக்கூடிய சின்ன மோதல் எப்படி இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொன்னு இபிஎஸ் பேசுறாருல்ல, அங்க பிரிந்து விடுவார்கள், இது நிலைத்து இருக்காது அப்படின்னு. இப்படிதானே பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த கூட்டணி வலுவா தானே இருந்துட்டு இருக்கு. விஜயை நம்பி எல்லாரும் வந்துருவாங்களா? அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முத திரு ராகுல் காந்தி அவர்களை நேரில் போய் சந்தித்து அதன் பிறகு திரு ராகுல் காந்தியோட அறிவுரையின் அடிப்படையில் தான் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சார். அதுதான் அதன் பின்னணி. ராகுல் காந்தி சொல்லி தான் தனி கட்சியா? ஏன் காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கலாமே? ஏன் தனி கட்சி, ராகுல் அறிவுரை, புதிய விஷயங்கள்லாம் சொல்றீங்க? ஆமா ஆமா, காங்கிரஸ் அதான் திரு கோபாலகிருஷ்ணன் அவருக்கு தெரியணும் இந்த விஷயம். எனக்கு இது நல்லா தெரிஞ்ச விஷயம் இது. அப்ப நான் காங்கிரஸ்ல இருந்தப்ப எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். திரு விஜய் அவர்கள் வந்து திரு ராகுல் காந்தியை பார்க்க போயிருந்தப்ப, உங்களுக்கே ஒரு தனி செல்வாக்கு இருக்கே, எதுக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு பதவியில இருக்கணும், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே அமோகமா நீங்க ஒரு பெரிய சக்தியா மாறுவீங்க அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் அவர்களை ஊக்கி வச்சது எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த அளவுல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ஊக்குவிப்பை ரொம்ப மனதார ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆகையால அவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த அளவுல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இணைந்து பயணிக்கணும் அப்படின்னு விஜய்க்கு அட்வைஸ் ராகுல் காந்தி கொடுத்தாரோ, அதை விடவும் திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி ரெண்டு பேருடைய தனிப்பட்ட நட்பு வலுவாக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு பீகார்ல ஒரு பிரச்சனை, ஓட்சோரின்னு நிற்கும் போது இங்க இருந்து திரு ஸ்டாலின் போய் அவருக்கு பக்கபலமா இருக்கிறாரு. ஆனா விஜய் போகலையே. அதாவது ஒரு விஷயம், திரு ஸ்டாலின் அவர்களை அழைச்சாங்க அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்கு. அதனால அவர் போயிருந்தாரு. அதே திரு விஜய் அவர்களை அழைச்சிருந்தா, திரு ராகுல் காந்தி அழைச்சிருந்தா விஜய் அவர்களும் போயிருக்கதான் செய்வாரு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அந்த அந்த கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா காந்தி அவர்களும் மிகவும் விரும்பக்கூடிய கூட்டணி. அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அத பல ஆண்டு காலமா நானும் அதை பார்த்திருக்கேன். அந்த அளவுல வந்து, ஆனால் திமுக புகுந்த காங்கிரஸ் வீடுங்கிறது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அதோட காங்கிரஸோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப குன்றி போயிருச்சு. திமுக வந்து அபரீத பலத்தோட காங்கிரஸோட தொகுதி எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிறதுனால காங்கிரஸுடைய வளர்ச்சி குறைந்தது அப்படின்னு எப்படி சொல்றீங்க விஜயதரணி மேடம்? தொகுதி எண்ணிக்கை குறைந்ததுனால காங்கிரஸுடைய வளர்ச்சி குறைந்ததுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொல்லிடலாமா? கொடுக்கறதே காங்கிரஸோட பலம் குறைஞ்சிருச்சு. அதாவது தொகுதி எண்ணிக்கையை குறைக்கிறதே என்னன்னா காங்கிரஸோட பலம் குறைஞ்சிருச்சுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அவங்க கம்மியா கொடுக்கறதே. அப்படி காங்கிரஸ் வந்து போராடி அதிகமான சீட்டுகளை கேட்டாங்கன்னா தலைவரை மாத்திடுவாங்க. இதான் நடக்கும். அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து நிக்க வேண்டும், தனித்து போராட வேண்டும், கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும்ங்கிற அந்த முதன்மை கருத்தோடு யாராவது தலையெடுத்தா கூட அவங்க அகற்றப்படுவார்கள். மேலிடம் வந்து அகற்றி. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து காங்கிரஸ் திமுக மோதல் அப்படிங்கிறது என்னமோ ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக கட்டமைக்கிறார்களோ எதிரணியினர். அப்படிலாம் எனக்கு தெரியல. அதுல உள்ள குமரிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க உள்ள குமரிக்கிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு தேவையான தொகுதிகள், அதாவது அவங்களுக்கு ஒரு 50 கேண்டிடேட் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 50 கேண்டிடேட் எந்தெந்த தொகுதியில வலிமையா இருக்காங்க, கேண்டிடேட் பேஸ்ட் செலக்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த லிஸ்ட கொடுத்தா இவங்க எந்தெந்த தொகுதி தோக்குமோ, எந்தெந்த தொகுதி காங்கிரஸ்க்கு ஆள் இல்லையோ, பூத் கமிட்டி வலிமையா இல்லையோ அதை மட்டும் கொடுப்பாங்க. அதுல தோத்து போங்கன்னு சொல்லியே கொடுக்கற மாதிரி இருக்கும். அதுதான் சூழ்நிலை. இப்ப தேசிய கட்சிங்கிற முறையில அவங்க தங்களை நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ணாங்கன்னா, ஆனா அதுல திமுக தன்னுடைய சித்து விளையாட்ட விளையாடும். ஒரு 10 தொகுதி கொடுக்கறாங்க, மக்களவை தேர்தல்ல ஒரு 10 தொகுதி கொடுக்கறாங்க. அந்த 10 தொகுதியிலும் காங்கிரஸ் ஜெயிக்குதே. 10 தொகுதி கொடுக்கறாங்க, அந்த 10லயும் காங்கிரஸ் ஜெயிக்குதே. அப்படின்னா நீங்க தோல்வி அடையக்கூடிய தொகுதி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பாராளுமன்ற தேர்தல், போன முறை பாராளுமன்ற தேர்தலுங்கிறது வேற விஷயம். அதுல வந்து பாஜக அதிமுக கூட்டணி இணையாமல் பிரிந்து நின்றதால் அந்த அபரீத வெற்றியை கண்டார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதான் நடந்தது.
திமுக ஜெயிச்சதோ காங்கிரஸ் சீட்டுகள்லாம் ஜெயிச்சதோ காரணம் வந்து சின்ன வாக்கு வித்தியாசத்துலதான் பாஜகவும் அதிமுகவும் தோத்து போயிருக்கு. அந்த அளவுல பாஜக அதிமுக ஒன்றிணைந்து நின்று இருந்தாங்கன்னா பெரிய அளவுல திமுகவும் காங்கிரஸும் பிற கூட்டணி கட்சிகளும் தோத்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஃபார்முலா இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இணைந்து பயணிப்பதால் நிச்சயமா அது வலிமையா இருக்கும். வரும் காலங்கள்ல இன்னும் வலிமையான கூட்டணியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய தென்படுது. ஆகையால திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் என்பது வலுத்து கொண்டு போகிறது என்றால் அதுக்கு காரணம் காங்கிரசுக்குள்ளும் குமுறி கொண்டிருக்கிறார்கள். தேசிய கட்சியை வளர்க்கணும்னு ஒரு குரூப் ஆசைப்பட்டா இன்னொரு குரூப் மேலிடத்துல போய் சொல்லி அது தலைவரை மாத்துறதுக்கு முயற்சி, தலைவரையோ இல்ல அதை கோருபவர்களை எடுக்கிறத மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது மாதிரி குரூப்பிசம்ங்கிறது ரொம்ப மோசமா நிலவிட்டு இருக்கிற காங்கிரஸ்ல நிச்சயமா திமுகவோட சூழ்ச்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிப்பாங்களே தவிர அவங்க சொந்தமா கட்சியை வளர்த்துறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் காண்பார்களே தவிர தலைமையும் உதவி செய்யாது. இதுதான் சூழ்நிலை. நன்றி.